நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா பேக்கிங். சரியா? பேக்கிங் மீன்ஸ் என்னென்னா நிறைய ஒரிஜினல் டேட்டா இருந்ததுன்னா ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சப்செட் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னென்னா பேக்கிங்கோட மெயின் மீனிங்கே. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிங் ஆஃப் ரிசல்ட்டு. சரியா? மல்டிபிள் மாடல்லேருந்து எல்லா ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணி அதுலேருந்து காமனான ஜென்ரலைஸ்டு ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை சேஞ்சஸ். இதில் ஏதாவது ரொம்ப வேரியேஷன் நம்ம கொடுத்துருக்க ரிசல்ட்டில் ஹையில் இருக்க சேஞ்சஸ் ஆன ரிசல்ட் எதுவோ அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். சரியா? பேக்கிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிளிங் ஆஃப் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து சப்செட் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து என்னென்னா சாம்பிளிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேட்டாவுக்கு பதிலாக இன்னொரு டேட்டாவை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரிஜினல் டேட்டா செட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், 50 நம்பரையும் 10 நம்பராக நம்மளால் ஸ்ப்ளிட்டப் பண்ண முடியும். அதை ஒன்று சப்செட் 1, சப்செட் 2, சப்செட் 3, சப்செட் 4, சப்செட் 5ன்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து 5 வந்து என்ன பண்ணுறோன்னா சப்செட்டாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மல்டிபிள் சப்செட் நம்ம 5 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 5 எதுலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம வச்சுருக்கிற ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், 5 சப்செட்டை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. சரியா? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பேஸ் மாடலை நம்ம க்ரியேட் பண்ணி ஸோ அந்த பேஸ் மாடலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சப்செட்டை நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபைன் பண்ண சப்செட்டில் ஒரே மாதிரியாக பேரலாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். பட் ஆனால் என்னென்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். சில ஒரே மாதிரி டிபெண்ட்டாக இருக்காது. இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேட்டா செட்டில் ஸோ நான் சொன்ன மாதிரி 50 டேட்டா செட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 10 சப்செட்டை ஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த 10 சப்செட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு மாடலையும் நம்ம ஃபைன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி நமக்கு தேவையான ஒரு டேட்டாவை நம்மளால் என்ன பண்ண முடியுது, ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுது. ஸோ இதுதான் என்னென்னா பேக்கிங்கோட மெயின் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க.